தாமதம் என்று சொல்லும் பொழுது இரண்டு வகைப்படும். ஒன்று மனிதனுடைய தாமதங்கள், இரண்டு தேவனுடைய தாமதங்கள். தேவனுடைய தாமதங்களுக்கு பின் ஒரு பெரிய வெற்றி இருக்கும். மறந்துடப்பட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாமதத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார்னா அவருடைய தாமதங்களுக்கு பின் ஒரு பெரிய வெற்றி இருக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் தோத்திரம் எனக்கு இதை செய்து விடுவார் என்று சொல்லி நம்ம நம்புறோம். ஆனா நான் நம்புற சில காரியங்கள் நம்புற நேரத்தில் நடக்கிறது இல்லை. ஆண்டவர் தாமதிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆண்டவர் சில காரியத்தில் மௌனமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆண்டவர் சில காரியங்கள் செயல்படாதது மாதிரி நமக்கு தெரியுது. உடனே நம்ம என்ன பண்றோம்? அநேகர் செய்கிற ஒரு தவறை நான் சொல்றேன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்கவில்லை, ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், ஆண்டவர் ஏன் இப்படி செய்து விட்டார், ஏன் என்னை கைவிட்டீர். நேற்றைக்கு இந்த ராத்திரி சொன்னேன், இயேசு கல்வாரி சிலுவையில் சொன்ன வார்த்தையை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்லிட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஆனா உண்மையிலேயே சொல்லுகிறேன், தேவன் ஒரு காரியத்தை தாமதம் பண்ணுகிறார் என்றால் அது தீமைக்காக இருக்க வாய்ப்பே இல்லைனே, அது நன்மைக்காகத்தான் இருக்கும். அது ஒருவரும் இருக்கிறது. அது என்னங்கிறது இந்த இரவு நாம் படிக்க போகிறோம். அதே நேரத்தில் மனிதன் ஒரு நாளும் தாமதத்திற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், நாளை பார்க்கலாம் என்று சொல்லுகிற வார்த்தை நமக்குரியதல்ல. சில படிக்கிற பிள்ளைகளை பாருங்க, சில படிக்கிற பிள்ளைகள் 10 மாதங்கள் பள்ளிக்கூடத்திற்கு போவாங்க, 8 மாதங்களுக்கு மேல பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. ஆரம்பத்தில் படிப்பை குறித்து கரிசனை இருக்காது. எக்ஸாமுக்கு முந்தின நாள் தான் புக்கை திறந்து பார்ப்பான். எல்லாமே சந்தேகமா இருக்கும். அப்பதான் அவனுக்கு படிக்கணுங்கிற ஆர்வமே வரும். அந்த மாதிரி வரப்பட அன்றைக்கு நமக்கு வாழ்க்கையில தாமதம் எப்பொழுதுமே வருத்தத்தை தான் ஏற்படுத்தும். கடந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் தோத்திரம் லோத்தனுடைய வீட்டுக்கு அவர் வருகிறார். சோதோமை அழிக்க வந்தவர் லோத்தனுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தான் வந்தார். ஆனா ஒண்ணு சொல்றேனே, தாமதம் என்கிற கேரக்டர் லோத்தனுடைய வாழ்க்கையில் இருந்ததுனால ஆண்டவர் நினைச்சு கூட அந்த மனுஷனை காப்பாற்ற முடியலை. நம்ம சில நேரத்தில் சில காரியங்கள் நம்ம நிசாரமா சொல்றோம். ஆண்டவர் நினைச்சு கூட அந்த மனுஷனை காப்பாற்ற முடிஞ்சுச்சா? முடியலையே. தெய்வ மனுஷனாகி ஆபிரகாமை எடுங்க, என்ன சொல்றார்? ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, 45 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, 30 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ கெஞ்சுறான்ல. அந்த மனுஷன் இவ்வளவு அழுதும் கூட தோத்தர் அந்த மனுஷனை காப்பாற்ற முடிஞ்சானே, காப்பாற்ற முடியல. ஏன் தெரியுமா? அந்த மனுஷனுக்குள்ள இருந்த லேசினஸ், அவனிடத்தில் இருந்ததான தோத்தர கனவீனமான சுபாவங்கள். எவ்வளவு முறை ஆண்டவர் அவனோடு பேசுகிறார், கிளம்பியா, தாமதித்துக் கொண்டிராதே, இன்னும் நமக்கு பொழுதில்லை, புறப்படு. அந்த மனிதனுடைய கண்ணீருக்கு தானே சோதோம் வீட்டு வரைக்கும் போறார் ஆண்டவர். ஆண்டவர் நினைச்சு அந்த மனுஷனை காப்பாற்ற முடியல. பாத்தீங்களா? அந்த ஆபிரகாம் நினைச்சு அந்த குடும்பத்தை பாதுகாக்க முடியல. ஏன் தெரியுமா? தேவன் கொடுத்த நேரங்களை சரியாக அவங்க என்ன செய்யல, பயன்படுத்தல. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு ஹெல்த் இருக்கு, என்னைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு ஆராதிக்கிறதுக்கு சூழ்நிலைகள் இருக்கிறது, என்னைக்கும் இருக்கும் நம்ம நினைக்கிறோம். என்னைக்கும் இந்த பலனும் சூழ்நிலைகள் நமக்கு இருக்காது. என்னைக்கு நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கும்னு நம்ம நினைக்க முடியாது. அதனாலதான் சொன்னார், இன்றைக்காகிலும் உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாய் ஆனால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எருசலேமை பார்த்து பேசினார். தாமதம் தேவனுடையதாக இருக்கட்டும், தவறல்ல. ஆனால் தாமதம் என்னுடையதாக இருக்கக்கூடாது. நேற்று இரவிலே மனம் திரும்புகிறவர்களை குறித்து நாம் கணக்கிட்டோம். ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வதற்கு யாரேனும் விரும்புகிறீர்கள் என்று சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற யாரேனும் இருப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள் என்று நேற்று இரவில் கரம் உயர்த்த சொன்னேன். அநேகருடைய கரம் உயர்த்தினது. இது உயர்த்துவதற்காக மட்டும் உங்களிடத்தில் சொல்லவில்லை, சீக்கிரமாய் அந்த சத்தியத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வந்துவிட வேண்டும். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்று நமக்கு தெரியும். 2 காரியங்கள் வேகமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஒன்று மனிதனுடைய மரணம், இன்னொன்று இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை இன்றைக்கு மாலையில் 2026 வருஷம் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் கன்வென்ஷன் டேட்டுக்காக
நவம்பர் மாசத்துல ஒரு கன்வென்ஷன் டேட் இருக்கிறதுக்காக கேட்டார். இன்னைக்கு சாயந்தரத்துல நான் டைரி எடுத்து வச்சுட்டு எனக்கு சிரிப்பா வந்தேன். ஏன்னா நம்ம 2 வருஷத்துக்கு மேல இருக்கு, 2 வருஷம் பக்கத்துல இருக்கு. ஆனா அது வரைக்கும் நம்ம உசுரோட இருப்போமா? அது வரைக்கும் இயேசு வராம இருப்பாரா? நான் சிரிச்ச உடனே அவர் கேட்டார், ஏன் பாஸ்டர் சிரிக்கிறிய? இல்ல கேட்கிற நீ உசுரோட இருப்பியான்னு தெரியல, ஆகிற தர்ற நான் உசுரோட இருப்பேனான்னு தெரியல சொல்லிட்டு சொன்னேன். இன்னைக்கு தோத்திரம் கொஞ்சம் சேர் வாங்கினேன். அந்த சேர்ல 3 வருஷம் வாரண்டின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தான். ஒரு 640 ரூபாய்க்கு ஒரு சேருக்கு 3 வருஷம் வாரண்டி இருக்கு. தோத்திரம் ஒரு பாஸ்டர்னு சொல்லிட்டு நடக்கிற எனக்கு ஒரு கேரண்டியும் இல்லை, வாரண்டியும் இல்லை. சொல்ல முடியல பாருங்க.